ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் CUK. இதோட ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆயிருக்க ரெகுலர் பேசிஸ் நான் டீச்சிங் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக வந்து 20 வேகன்சிஸ் இருக்குது, மல்டிபிள் வேகன்சிஸ். சேலரி ருபீஸ் 25,500 to 2,09,200 பெர் மந்த் வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 11, 2024. ஜாப் லொக்கேஷன் கர்நாடகா. அப்ளை மோட் ஆன்லைன். அஃபிஷியல் வெப்சைட் வந்து cuk.ac.in. இந்த வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ வேகன்சி டீட்டெயில் நான் சொன்னது போல் 20 வேகன்சிஸும், ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இங்கே இருக்குது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன்ஸ். டெபுடேஷன், அதாவது டெபுடேஷன்னா ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறது, அல்லது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ சிலதில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். டெபுடேஷன்ஸில் வர்றதுக்கு ஒரு விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி, ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸ், அதோட எஜுகேஷனில் அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். இன்ஃபர்மேஷன் புக்லெட் ஃபார் ரோலிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நான் டீச்சிங் போஸ்ட். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது 34/2024. டேட் வந்து January 9, 2024. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான வெப் அப்ளிகேஷன் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இது வழியாக தான் பண்ணணும். நம்ம பேஜ்லேயுமே அந்த லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம், அதை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட் இருக்குது. ஸோ 10th January 2024 ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11th February 2024. ஸோ ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் காப்பியும் வந்து யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பணும். அதோட டேட்டு பார்த்தீங்கன்னா 21st February 2024. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆஃப் டியூலி சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் என்க்ளோசர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த கீழே இருக்க ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அது என்ன பே ஸ்கேல் கீழே வருது, மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ நான் சொன்னது போல் ஒரு சில போஸ்ட்டுக்கு 2 டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர் இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆன் டெபுடேஷன். ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் இருக்குது. ப்ரைவேட் செக்ரட்டரி, இது வந்து ஆன் டெபுடேஷன். எஸ்டேட் ஆஃபீஸர், இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இதுவும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. குரூப் சிலேயும் சில போஸ்டிங்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பே ஸ்கேல் இருக்குது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா 29,200 to 92,300 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் இருக்கும். இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதே போல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்ரி பார்த்தீங்கன்னா டெபுடேஷனில் இருக்குது. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, இது வந்து கிளர்க் போஸ்டிங், இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் வேகன்சிஸும் சேர்த்தோம்னா டோட்டலாக வந்து 20 வரும். ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோடைய எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், ரெக்குயர்மெண்ட்ஸ், அது டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டெபுடேஷன்னா அவங்க வந்து எந்த ரேங்க்கில் வந்து எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் டைரக்ட்னா என்ன குவாலிஃபிகேஷன், எது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இப்போ குரூப் பியில் இருக்க இப்போ ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா டெபுடேஷன். ஸோ ஆல்ரெடி வந்து ரெகுலர் சர்வீஸில், அதாவது கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ், இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கவர் ஆகிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். எஸ்டேட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த போஸ்டிங்க்கு 2nd class பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வித் மினிமம் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 years. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து டெபுடேஷன், ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் டைப்பிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் வந்து 35 years. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 35 years. அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட், இதுவும் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இதோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், ப்ளஸ் வந்து ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஸ்டெனோகிராஃபர். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸாக அப்ளை பண்ண முடியும். டெபுடேஷனில் வர்றதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. மேலே சொன்னது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை.
ஜஸ்ட் வந்து டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஸோ இதுலேயும் 6 கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெபார்ட்டரி. இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டைரக்ட்டுக்கு. டெபுட்டேஷனுக்கு தனியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் கிளர்க்கு இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் லோயர் டிவிஷன் கிளர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் ஸ்பீடு, ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்தராக செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஆல்ரெடி சொன்னது போல் ஹார்ட் காப்பி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. பட் ஆன்லைனில் நான் ஓப்பன் பண்ணி எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா இப்போ இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் அனுப்பலாம். அல்லது நீங்கள் டேரெக்டாக வந்து காலும் பண்ணலாம். அதுக்கான நம்பரும் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. இதேபோல் ஹார்ட் காப்பி அனுப்புறதுக்கு உண்டான அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த நம்பர் 49 இருக்குது. ஸோ போஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த எந்த போஸ்ட் நீங்கள் அனுப்புறீங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு இந்த ரெஜிஸ்ட்ரார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து உங்கள் எலிஜிபிலிட்டி நல்லா பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். 1000 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீ, அது நான் ரீஃபண்டபுளாக தான் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இனிஷியலாக. அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இதில் இருக்க மல்டிபிள் ஜாப்ஸில் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகாவோட அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் பேஜ் இது, அப்ளை பண்ணுற பேஜ். இங்கே வந்து சைன்இன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நியூவாக கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சைன்அப் லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் கோடை வந்து ஃபில் பண்ணி சைன்அப் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஆஃப்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா அதை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாப்ஸை வந்து செலக்ட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் வரும். எலிஜிபிலிட்டி இருக்கிற ஜாபை செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 rupees ஃபார் ஜென்ரல் அண்ட் OBC. மீதி இருக்க SC ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதோடு சேர்த்து மற்ற டாக்குமெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி. ஸோ இங்கே இருக்குது 21st February 2024. இந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.